وَلَا تَقُولُوا ثَلَاثَةً. Do not say ثَلَاثَةً, three. The Christians, they used to say there is a God which he took form in three estates. So Allah says, do not say three. Intahu. Avoid that. خَيْرٌ لَكُمْ. That is better for you. إِنَّمَا اللَّهُ إِلَهٌ وَاحِدٌ. Indeed, Allah is the only one who is a God worthy of worship. Subhanahu, and he is very pure. أَن يَكُونَ لَهُ وَلَدٌ. He should have taken a son. So Allah subhanahu wa ta'ala is very pure by not having sin. He is not having any sin, so he is very pure. Subhanahu. Lahu ma fis samawati wa ma fil ardu. What is in the heavens and what is in the earth belongs to him, belongs to Allah. Wakafa billahi. And Allah is sufficient as a wakila, disposer of affairs. Allah is sufficient as a disposer of affairs. வசனம் 171. யா அஹ்லல் கிதாபி, வேதக்காரர்களே. லா தகுலு. லா தகுலு அப்படின்னு சொன்னா, தகுலு அப்படின்னா உலு, அதாவது எக்ஸாக்ட், ரொம்ப வரம்பு மீறி போறது. ஸோ லா தகுலு ஃபீ தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தில் வரம்பு மீறி போகாதீர்கள். வலா தகூலு, நீங்கள் சொல்லாதீர்கள். அலல்லாஹி, அல்லாஹின் மீது, இல்லல் ஹக், உண்மையை தவிர. அல்லாஹின் மீது உண்மையை தவிர வேறு எதையும் சொல்லாதீங்க. அப்படின்னா அல்லாஹு பற்றி அல்லாஹ் எதை எதை சொல்லியிருக்கானோ அதை மட்டும்தான் அல்லாஹின் மீது சொல்லணும். நம்மளே கற்பனை பண்ணக்கூடாது. அப்ப அல்லாஹை பற்றி அல்லாஹும் தூதரும் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை பத்தி மட்டும்தான் நம்ம அல்லாஹ்வை சொல்லணும். அல்லாஹுவை நம்மளே யூகிச்சு எதுவும் சொல்லக்கூடாது. இன்னமல் மசீஹு, நிச்சயமாக மசீஹ், ஈசா இப்னு மரியம். ஈசா, மசீஹ் ஈசா வந்து மரியமுடைய மகன். ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹ்வின் தூதர். வகலிமத்துஹு, இன்னும் அவனுடைய வார்த்தை, அல்லாஹுடைய வார்த்தை. அல்காஹா இலா மரியம், மரியமுக்கு அந்த வார்த்தையை சேர்ப்பித்தான். வரூஹும் மின்ஹ, அவர் அதாவது வரூஹும் மின்ஹ, அவனிடமிருந்து உள்ள ரூஹ், அல்லாஹ்விடமிருந்து உள்ள உயிரும் அவர். ஃபஆமினு பில்லாஹி வரசூலிஹி, ஆதலால் நீங்கள் அல்லாஹ்வையும் இறை தூதர்களையும் நம்புங்கள். வலா தகூலு, இன்னும் நீங்கள் சொல்லாதீர்கள். தலாதா, மூன்றென்று. மூன்றுன்னு சொல்ல, மூவர், மூவர்னு சொல்லாதீங்க. அப்படின்னா கிறிஸ்தவர்கள் அல்லாஹ் மூணா இது பண்ணாங்க. ஈசா நபி அவர்களுடைய மகனும், அதே மாதிரி பரிசுத்த ஆவி, அதே மாதிரி க தகப்பன் தந்தை அப்படிங்கிற மாதிரி அல்லாஹுவை மூன்றா பிரிச்சுட்டாங்க. மூணு ஃபார்ம்ஸா எடுத்துட்டாங்க. ஸோ அப்படி சொல்லாதீங்க, மூணுன்னு சொல்லாதீங்க. இன்தஹு, அதை விட்டு விலகிருங்க. ஹைருல் லக்கும், அதுவே உங்களுக்கு நலவாக இருக்கும். இன்னம் அல்லாஹு, நிச்சயமாக அல்லாஹ் எல்லாம், இலாஹு வாஹித், அவன்தான் ஒரே ஒரு. வாஹித் அப்படின்னா ஒண்ணு, இலாஹ் அப்படின்னா வணக்கத்திற்குரிய கடவுள். அல்லாஹ் ஒருவன் தான் வணங்க தகுதியான கடவுள், அவன் ஒருவன் தான். சுபஹானஹு, அவன் பரிசுத்தமானவன். ஐ யகூன லஹு, அவனுக்கு இருப்பதை விட, வலது, குழந்தை இருப்பதை, குழந்தை அவனுக்கு இருப்பதை விட்டும், குழந்தை, ஒரு குழந்தையை அவன் எடுப்பதை விட்டும் அவன் பரிசுத்தமானவன். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தம், அல்லாஹுக்கே சொந்தம். வக்கஃபா பில்லாஹி, அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான். வக்கீலா, வக்கீலாக இருக்க, பொறுப்பாளனாக இருக்க அல்லாஹுவே போதுமானவனாக இருக்கிறான். யாராவது பிரசன்ட் பண்ணுங்க. யூசுப். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أهل الكتاب لا تغلوا في دينكم ولا تقولوا على الله إلا الحق. إنما المسيح عيسى بن مريم رسول الله وكلمته ألقاها إلى مريم وروح منه فآمنوا بالله ورسله ولا تقولوا ثلاثة، انتهوا خيرا لكم. إنما الله إله واحد سبحانه أن يكون له ولد، له ما في السماوات وما في الأرض وكفى بالله وكيلا. O people of the book, do not commit excess in your religion and do not say about Allah except the truth. Only the Messiah, Isa the son of Maryam, is the messenger of Allah and his word, which he conveyed to Maryam, and the spirit from him. So believe in Allah and his messenger and do not say three.
abstain, it is better for you. Only Allah is the God one. Glory be to Him that He should have for Him a son. To Him belongs whatever is in the heaven and whatever is in the earth. And sufficient is Allah, the disposer of affairs. Barakallahu fikum. Next verse. لن يستنكف المسيح أن يكون عبدا لله ولا الملائكة المقربون ومن يستنكف عن عبادته ويستكبر ف... فسيحشرهم إليه جميعا. So here Allah says, لن يستنكف, never will disdain or feel low al-Masih, Isa, أن يكون عبدا لله, being the slave of Allah. So, Masih Isa being the slave of Allah, he is not feeling that level a disgrace. وَلَا الْمَلَائِكَةُ الْمُقَرَّبُونَ. Again, the Qareeb. So, Qareeb means one who is near. Muqarrabun. Malaikatul Muqarrabun means the angels who are near to Allah Azza wa Jal. So, the angels near to Allah Azza wa Jal, they are also not feeling disdained being the slave of Allah. وَمَن يَسْتَنْكِحْ, and whoever disdains, feel low or feel disgraced worshipping Allah and ibadatihi, from his worship, وَيَسْتَكْبِرْ, and being arrogant, فَيَحْشُرُهُمْ, then he will soon gather them ilayhi, towards him, jami'a, together. லை يستنكف, அவர்கள் திமிரு கொள்ள மாட்டாங்க. யாரு? அதாவது திமிரு கொள்றது, அதே மாதிரி லை யஸ்தன்கிஃப் அப்படின்னா அதாவது குறைவாக்குறது, இழிவாக்குறது கருத மாட்டாங்க. யாரு? மசீஹ் ஈசா நபி. ஐ யகூன அபுதன் லில்லாஹ், அபுதன் லில்லாஹ், அல்லாஹுடைய அடிமையாக இருப்பதை ஈசா நபி ஒருபோதும் என்னது குறைவாக கருத மாட்டாங்க, கருதல. ஆனா இவர்கள் தான் அவர்களை அல்லாஹுடைய ஸ்தானத்துக்கு உயர்த்திட்டாங்க. வலல் மலாஇக்கத்துல் முகர்ரபூன். மலாஇக்கா அப்படின்னா மலக்குமார்கள், நமக்கு தெரியும். முகர்ரபூன் அப்படின்னா நெருக்கமானவர்கள். அதான் அல்லாஹுக்கு நெருக்கமான அந்த வானவர்களும் அல்லாஹுவை அல்லாஹுடைய அடிமையாக இருப்பதை அவர்கள் குறைவாக கருதல. وَمَن يَسْتَنْكِفْ عَنْ عِبَادَتِهِ, யார் அவனை வணங்குவதை அந்த குறைவாக கருதுறாங்களோ, திமிரு கொள்றாங்களோ, வயஸ்தக்பிர், இன்னும் பெருமை கொள்றாங்களோ, ஃபஸயஹ்ஷுருஹும். ஹஷர் அப்படின்னா ஒன்று திரட்டுறது, நமக்கு தெரியும். யௌமுல் ஹஷர், ஒன்று திரட்டக்கூடிய நாள். ஃபஸயஹ்ஷுருஹும் அப்படின்னா விரைவில் அல்லாஹ் அவர்களை ஒன்று திரட்டுவான். இலைஹி, தன் பக்கம், ஜமீஆ, அவர்கள் அனைவரையும் அவன் பக்கம் ஒன்று திரட்டுவான். இந்த வசனம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஈசா இப்னு மரியம், ஈசா நபியும் சரி, மலக்குமார்களும் சரி, ஒருபோதும் அல்லாஹுவை வணங்குவதை குறைவாக கருதியதில்லை. யார் அப்படி அல்லாஹை வணங்குவதை திமிரு கொள்றாங்களோ, குறைவாக என்றாங்களோ, இன்னும் பெருமை அடிக்கிறாங்களோ, அவர்களை அவன் பக்கம் அல்லாஹ் ஒன்று திரட்டுவான். அவர்களுக்குடைய அந்த கேள்வி கணக்கை அல்லாஹ் முடித்து வைப்பான். Yeah, somebody can present. Murshid. بسم الله الرحمن الرحيم. لن يستنكف المسيح أن يكون عبدا لله. Never will disdain the Messiah to be a slave of Allah. Walal malaikatul muqarrabun, and not the angels, the one who are near. Wamay yastankif, and whoever disdains an ibadatihi, from his worship. Wayastakbir, and arrogant. Wayastahshuruhum ilayhi jami'a, we will gather them to him, towards him, all together. Barakallahu fikum. Next verse, 173 verse. فَأَمَّا الَّذِينَ آمَنُوا, whoever believe, وَعَمِلُوا الصَّالِحَاتِ, and do a righteous deed, فَيُوَفِّيهِمْ, then he will give him in full ujurahum, their reward, وَيَزِيدُهُمْ, and he will increase them more, min fadlih, from his bounty, from his blessings. وَأَمَّا الَّذِينَ, and whoever, وَأَمَّا الَّذِينَ اسْتَنكَفُوا, the word which we have seen already in the previous verse. وَأَمَّا الَّذِينَ اسْتَنكَفُوا, whoever feels low or feels whoever disdained from worshipping him, wastakbaru, and being arrogant, فَيُعَذِّبُهُمْ, then he will punish them, عَذَابًا أَلِيمًا, with a
painful punishment. وَلَا يَجِدُونَ لَهُمْ وَلَا يَجِدُونَ لَهُمْ, and for them they will not find min dunillahi, besides Allah, waliyan, a protector, wala nasira, and not any helper. So whoever believes and do righteous deeds, then Allah subhanahu wa ta'ala will give their reward in a full and increase his bounty. But whoever disdained from his worship and being arrogant, then Allah subhanahu wa ta'ala is going to punish him with a painful punishment, and they will not be seeing, they will not find any protector, any helper besides Allah. فَأَمَّا الَّذِينَ آمَنُوا, யார் ஈமான் கொண்டிருக்கிறாங்களோ, வஅமிலு ஸாலிஹாத்தி, இன்னும் நல்ல அமல்கள் செய்றாங்களோ, ஃபயுவஃபீஹிம், அவர்களுக்கு நம்ம முழுமையாக கொடுப்போம். ஃபயுவஃபீஹிம் அப்படின்னா முழுமையாக நம்ம கொடுக்கிறது. உஜூரஹும், அஜர், அவர்களுடைய கூலிகளை முழுமையாக கொடுத்துருவோம். வயசீதுஹும், இன்னும் நம்ம அதிகப்படுத்துவோம். மின் ஃபض்லிஹ், அதாவது அவன் அதிகப்படுத்துவான் அவனுடைய ஃபض்ல், அவனுடைய அந்த அருட்கொடை, அந்த அவனுடைய அந்த அருள்களிலிருந்து இன்னும் அதிகப்படுத்துவான். வஅம்மல்லதீன, யாவர்கள், இஸ்தன்கஃபு, இந்த வார்த்தையை தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். யார் அதை குறைவா கருதுறாங்களோ, அதை இழிவா கருதுறாங்களோ, யார் அவனை வணங்குவதை விட்டும் அந்த திமிரு பிடிக்கிறாங்களோ, அதை ஒரு இழிவா பார்க்கறாங்களோ, அவர்களும் வஸ்தக்பரும், இன்னும் பெருமை அடிக்கிறாங்களோ, ஃபயுஅذிபுஹும், அவன் அவர்களை தண்டிப்பான். அதாபன் அலீமா, துன்புறுத்தக்கூடிய வேதனையை கொண்டு அவர்களை தண்டிப்பான். வலா யஜிதூன லஹும், அவர்கள் தங்களுக்கு எதையும் தங்களுக்கு காண மாட்டார்கள். மின் தூனில்லாஹி, அல்லாஹு அன்றி, வலியன், பாதுகாவலர்களையோ, வலா நசீரா, இன்னும் உதவியாளர்களையும் அவர்கள் காண மாட்டார்கள். Yeah, somebody can present. Murshid. بسم الله الرحمن الرحيم. فأما الذين آمنوا وعملوا الصالحات, as for those who believe and do righteous deeds, فيوفيهم أجورهم, then give them in full their reward. ويزيدهم, then increase in them من فضله, from his bounty. وأما الذين استنكفوا, as for who is too proud, واستكبروا, and too arrogant, فيعذبهم عذابا أليما, then for them prepared for them uh, painful punishment. ولا يجدوا, and not find for them من دون الله, other than Allah, وليا ولا نصيرا, protector and not helper. Barakallahu feekum. Next verse. Ya ayyuhan nasu, O mankind, qad, indeed, ja'akum, has come to you, burhan. So burhan means a proof, a proof. Burhanum min rabbikum, from your Lord. Ya ayyuhan nasu, O mankind, indeed a proof from your Lord has come to you. That is al-Islam. Wa anzalna, and also we have sent down ilaykum, to you, Nuram Mubina. Nur means light, Mubin means a clear one. One of the Allah subhanahu wa ta'ala's name is Mubin. He is very clear. So, Nuram Mubina. Indeed, we have sent down to you a clear light, which is Al-Quran. And next verse, فَأَمَّا الَّذِينَ آمَنُوا, whoever believe in Allah, وَاعْتَصَمُوا, held fast to Him, وَاعْتَصَمُوا بِهِ, held fast to Him, فَسَيُدْخِلُهُمْ, then very soon He will make them enter فِي رَحْمَةٍ مِّنْهِ, rahmatin minh, a mercy from himself, wa fadl, and also a fadl, a blessing from him, a bounty from him. He will make these people enter into his mercy and into his bounty. Wa yahdihim, also he will guide them ilayhi, to himself, siratan mustaqima, a straight way. யா அய்யுஹன் நாசு, மனிதர்களே, கது, நிச்சயமாக, ஜாஅக்கும், உங்களுக்கு வந்துள்ளது, புர்ஹானுன், புர்ஹான் அப்படின்னா ஒரு ஆதாரம் அல்லது அத்தாட்சி, ஒரு ஆதாரம், மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து, உங்களுடைய இறைவனிடமிருந்து ஒரு அத்தாட்சி உங்களுக்கு வந்துள்ளது மனிதர்களே. அப்படின்னா என்ன? ஒரு ஆதாரம் வந்துட்டு, எது? குர்ஆன், இஸ்லாம், தூதர் வந்துட்டாங்க. வஅன்சல்னா, நாம இறக்கினோம், இலைக்கும், உங்களுக்கு, நூரம் முபீனா. நூர் அப்படின்னா ஒளி, லைட். முபீனா அப்படின்னா தெளிவானது. அல்லாஹுடைய பெயர்கள் ஒரு பெயர் முபீன், தெளிவானவன். அப்போ தெளிவான ஒரு ஒளி உங்களுக்கு நாம இறக்கி வச்சிருக்கோம்னு அல்லாஹ் சொல்றான். அதான் குர்ஆன், குர்ஆனை சொல்றான்.
فَأَمَّا الَّذِينَ آمَنُوا بِاللَّهِ யார் அல்லாஹ்வை ஈமான் கொள்றாங்களோ وَاعْتَصَمُوا بِهِ அவனை பற்றி பிடிக்கிறாங்களோ, ஒரு குர்ஆன் வசனம் கூட வரும், "வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு" அப்படின்னு. அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்க எல்லாரும் பற்றி பிடிங்க, குர்ஆன் சுன்னாவை பிரிஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பற்றி பிடிக்கிறது தான் வஅதஸமு பிஹி. அல்லாஹ்வை பற்றி பிடிச்சுக்கோங்க. ஃபஸயுத்கிலுஹும் அவன் விரைவில் அவர்களை நுழைவிப்பான். யார் அப்படி செய்றாங்களோ அவர்களை நுழைவிப்பான். எதை? ஃபீ ரஹ்மத்தின் மின்ஹு அவனிடமிருந்து உள்ள அந்த கருணையில், வஃபதுல் இன்னும் அவனுடைய அருளில், அதாவது அவனுடைய கருணையிலும் அவனுடைய அருளிலும் அவர்களை நுழைவிப்பான். வயஹ்தீஹிம் இன்னும் அவர்களுக்கு வழிகாட்டுவான். இலைஹி தன் பக்கம், சிராப்பன் வழியை, முஸ்தகிமா நேரான வழி, தன் பக்கம் உள்ள நேரான அந்த வழியின் பக்கம் அந்த வழியில் அவர்களை செலுத்துவான். Yeah, somebody can present. بسم Imtiaz. Yeah. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس قد جاءكم برهان من ربكم وأنزلنا إليكم نورا مبينا. O mankind, certainly has come to you the convincing proof from your Lord, and we have sent down to you the light clear. فأما الذين آمنوا بالله واعتصموا به فسيدخلهم في رحمة منه وفضل ويهديهم إليه صراطا مستقيم. And then as for those who believe in Allah and hold fast with Him, soon we will enter them with His mercy and from His bounty, and guide them towards Him with the path straight. Barakallahu feekum. And the next was, yastaftunaka. So we used to hear a word called fatwa. Fatwa means a ruling. So yastaftunaka means they ask you this word comes from the fatwa. Yastaftunaka. They ask you the fatwa to you, O Prophet. Kulillahu. Say Allah yuftikum gives you a ruling fil kalala concerning the ruling of kalala. Allah is giving a ruling. So what is that ruling? Inimru'un. If a man halaka means like literally it means to destroy. So inimru'un halaka means if a man died, laysa lahu, and not for him walad, any child. If there is no child for him, but for him ukhtun, a sister. Falaha, then for her nisfu. Nisf means half ma tarak, what he left. So if a man dies and he has no child, then but he has a sister means from what he has left, that half portion will be going to his sister. But wahuwa yarithuha, and he will inherit from her. If a sister dies and there is a brother for her, then he will inherit. Wahuwa yarithuha, he will inherit all. Illam yakul laha walad. If she has no child, then he will inherit her. That means inherit the whole property. فَإِنْ كَانَتَا إِثْنَتَيْنِ. If for a died person, he has two female sisters, falahuma, then for that two females, thuluthani, 2/3. Like we used to see, we saw that thuluth means 1/3. So thuluthani means 2 1/3s. So 2 1/3 means 2 into 1/3. So 2/3 from what he has left. وَإِنْ كَانُوا إِخْوَةٌ. But if the died person has إِخْوَةً رِجَالًا وَنِسَاءً, one man brother and one woman sister, then what is the ruling? فَلِلذَّكَرِ مِثْلُ حَظِّ الْأُنْثَيَيْنِ. Then فَلِلذَّكَرِ, for the male, mithl, they will have the portion of حَظِّ الْأُنْثَيَيْنِ, two females. That means double the female. A man is having double the female. So يُبَيِّنُ اللَّهُ لَكُمْ. Allah makes you clear for you, and تُضِلُّ, so that you will not go astray. Wallahu, indeed, and Allah بِكُلِّ شَيْءٍ عَلِيمٌ, is the all-knower of everything. يَسْتَفْتُونَكَ. ஃபத்வா அப்படிங்கிற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருவோம். ஃபத்வா அப்படின்னா ரூலிங் கேட்கறது, குரான் சொன்ன அடிப்படையில் ஒரு மார்க்கத்துக்கு என்ன சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபத்வா.
அப்போ எஸ்தஃப்தூனக்க அப்படின்னா நபியே உங்களிடத்துல ஃபத்வா கேட்கிறாங்க. குலில்லாஹு, நீங்க சொல்லுங்க, அல்லாஹு எஃப்தீக்கும் ஃபில் கலாலா, அல்லாஹ் உங்களுக்கு ஃபத்வா வழங்குறான் எதை குறித்து? கலாலா, கலாலா சட்டத்தை குறித்து. கலாலா அப்படின்னா என்னன்னா, ஆஹ், ஒரு மனிதர் இறக்குறாரு, அவருக்கு வந்து ஆஹ், பெற்றோர்களும் இருக்க மாட்டாங்க உயிரோட, பிள்ளைகளும் இருக்க மாட்டாங்க, சகோதர சகோதரிகள் மட்டும்தான் இருப்பாங்க. இதுதான் கலாலா. அப்போ என்ன சட்டம் அப்படின்னா, இனிம்ரு உன், ஆமா, இனிம்ரு உன், அதாவது ஒரு மனிதன் இருந்தால் ஹலக்க, ஹலக்க அப்படின்னா ஒரு நாசம் ஆகுறது, அதே மாதிரி டெஸ்ட்ராய் ஆகுறது, இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல ஹலக்க அப்படின்னா அந்த மனிதன் இருக்கிறான், லைசலஹு, ஆனா அவனுக்கு இல்லை வலது, சந்ததி இல்லை, பிள்ளைகள் இல்லை. ஆனா என்ன இருக்கு? வலஹு உஹ்துன், அவருக்கு என்ன இருக்கு? அஹ் அப்படின்னா சகோதரன், உஹ்துன் அப்படின்னா சகோதரி, அவருக்கு அந்த மனிதனுக்கு சகோதரி இருக்காங்க. ஃபலஹா, அப்போ என்ன சட்டம் அப்படின்னா அவளுக்கு நிஸ்ஃபு மா தரக், அவர் விட்டு சென்றதில் பாதி சொத்து அந்த சகோதரிக்கு வந்துடும். இப்ப அடுத்த கேஸ் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் இறக்குறான், அவருக்கு யாரும் இல்ல, சகோதரிகள் மட்டும், சகோதரி, அதாவது ஒரு சகோதரி இறக்குறாங்க, சகோதரன் மட்டும் இருக்கான். அப்போ அவனுக்கு வஹுவ யரிசுஹா, அவன் வாரிசாக ஆகுவான் அவருடைய அந்த சொத்தை. இல்லம் யகுல்லஹா வலதுன், அவனுக்கு, அதாவது அவளுக்கு சந்ததி இல்லை அப்படின்னா, அவளுக்கு சந்ததி இல்லை அப்படின்னா அந்த சகோதரன் அந்த பெண்ணுடைய முழு சொத்தையும் வாரிசாக்கி விடுவான். ஃபஇன் கானதா இஸ்னத்தைனி, இரண்டு பெண்கள், ரெண்டு சகோதரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா, ஃபலஹுமா, அவர்கள் இருவருக்கும் சுலுசானி, சுலுஸ் அப்படின்னா 1/3, மூணுல ஒரு பங்கு. சுலுசானி அப்படின்னா ரெண்டு 1/3 வந்துடும். அப்போ 2/3, மூணுல ரெண்டு பங்கு வந்துடும். மிம்மா தொரக், அவங்க விட்டு சென்றதில். வஇன் கானு இஹ்வத்தன் ரிஜாலா வ நிசா, ரிஜால் அப்படின்னா ஆண், நிசா அப்படின்னா பெண், சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, ஒரு ஆண் சகோதரன் ஒரு பெண் சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னா, ஃபலி தக்கரி, ஆணுக்கு என்ன உண்டு அப்படின்னா, மித்லு, ஒரு பங்கு உண்டு, ஹப்ஸில் உன்சையைன், இரு பெண்களுடைய பங்கு ஆண்களுக்கு உண்டு. யுபையினுல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு இந்த சட்டங்களை விவரிக்கின்றான். அன் துதில்லோ, நீங்கள் வழி தவறாமல் இருக்க. அல்லாஹுடைய சட்டம் தான் நேர்வழி, அல்லாஹுடைய சட்டம் இல்லாம வேற எதாவது நம்ம ஃபாலோ பண்ணா அது வழிகேடு. அப்போ நீங்க வழிகேடாமல் இருப்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு விளக்குகிறான். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவனாக இருக்கின்றான். வியாசம் முடிக்கின்ற பிரசன்ட். So present. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يستفتونك قل الله يفتيكم في الكلالة إن امرؤ هلك ليس له ولد وله أخت فلها نصف ما ترك وهو يرثها إن لم يكن لها ولد فإن كانت اثنتين فلهما الثلثان مما ترك وإن كانوا إخوة رجالا ونساء فللذكر مثل حظ الأنثيين يبين الله لكم أن تضلوا والله بكل شيء عليم. They seek your ruling. Say, Allah gives you the ruling concerning the kalala. If a man dies and not for him a child and for him a sister, then for her is a half of what he left and he will inherit from her if not for a child. And if there were two females, then for them is 2/3 of what he left. And if they were siblings, men and women, then for men is like the share of two females. Makes clear Allah for you that you go astray, and Allah upon everything is all knower. Yeah, barakallahu fikum. So we have completed the Surah Nisa. With this, we'll close today. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.